அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூஷம் நட்சத்திரத்தில் மிகவும் வலுவாக அமர்கிறாருங்க. இதன் காரணமாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இனிமேல்தான் தரமான பல சம்பவங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான தரமான பல சம்பவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிறைவாக வருகிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உறுதியாகவே எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் புனர்பூஷம், விசாகம், புரட்டாதி ஆகிய 3 நட்சத்திரத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். இந்த 3 நட்சத்திரத்தில் எதில் வலம் வந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கும். எனவே இந்த வேளையில் புனர்பூஷம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தின் இறுதி நட்சத்திரத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் விஷ்ணு பகவானின் அவதாரங்களில் ஒன்றான ராம அவதாரம் இந்த புனர்பூஷம் நட்சத்திரமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே புனர்பூஷம் நட்சத்திரத்தில் குரு பகவான் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான தரமான பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் நவகிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானினுடைய சிறப்பு பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசி, தைரியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் ஆகிய 3 இடங்களை வலுப்படுத்துகிறாருங்க. ஜென்ம ராசியை ராசியின் அதிபதியான குரு பகவான் பார்ப்பதால் பெயர் புகழ் அதிகரிக்கும். குறிப்பாக பல மடங்கு செல்வாக்கு உயரக்கூடிய தருணமாகவும் செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய தருணமாகவும் குரு பகவானின் அமைப்பால் நிச்சயமாக இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரப்போகிறது. பிரிந்த குடும்பங்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் நீங்கி குடும்ப உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான ஒற்றுமைக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை விளக்குவதோடு சொந்தமாக வீடு, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் எந்த காரியத்தை தொட்டாலும் இனிமேல் சிறப்பான தரமான பல நல்ல மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக வெற்றி கிட்டும். குறிப்பாக உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை வலுவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான காரியங்களை கூட தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. மேலும் குரு பகவானுடைய சுப பார்வை லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தில் பதிவதால் பொன்பொருள் சேர்க்கை நிறைவாக கிடைக்கும் தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைய போகிறது. நினைப்பதை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடுத்தடுத்து நிறைவான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூட போகிறது. எவ்வளவு பெரிய காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருந்தாலும் கூட அவற்றை தவிடுபடியாக்கி லாபத்தை நிறைவாக பெறுவதோடு மட்டுமல்லாது திருமணம், புத்திரபாகியம் போன்ற பல சுப நிகழ்வுகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகத்தை சப்தமத்தில் விளம்பரக்கூடிய ராசியின் நாதராக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது குறிப்பாக சப்தமத்தில் வலம் வருவதால் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உலகளாவிய சிந்தனை என்பது மேம்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த செயலை செய்தாலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல் உண்டு. சவாலை சமாளிக்கும் திறன் அதிகரிப்பதோடு நம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் செயல்படக்கூடிய பல நுட்பத்தை ஆசானாக இருக்கக்கூடிய குரு பகவான் அள்ளி கொடுக்கிறாருங்க. தொழில்நுட்பம், நுணுக்கம் நன்கு கற்றறிந்து செயல்படுவதால் திறன் இந்த தருணத்தில் முழுமையாக மேம்படும். உலகளாவிய சிந்தனை கிடைப்பதோடு மிக பெரிய சவால் என்று இருக்கக்கூடிய காரியங்களை எளிதில் வெற்றிகரமாக மாற்றக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும்
யோகமும் உறுதியாகவே இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் பெயர், புகழ், செல்வாக்கு, உங்களுடைய திறமைக்கான உரிய அங்கீகாரம் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. இதுவரை மீள முடியாமல் பல பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் நாதர் தனது சொந்த நட்சத்திரத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அத்தனை சிரமங்களையும் சிக்கல்களையும் தகர்த்தெறிகிறார். மீள முடியாத பிரச்சனை என்பது எதுவும் இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிறப்பான தரமான பல அதிரடியான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் செய்து வருபவர்கள், வணிகர்கள், வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் உங்களுக்கான உரிய அங்கீகாரம் உறுதியாக தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது நிலுவையில் இருந்த பல பணிகளை இந்த தருணத்தில் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வேலையாக அமைவதால் நிதி சார்ந்த நிலைகளில் நல்ல உயர்வு கிடைக்கும். நிதி சார்ந்த பிரச்சனைகள், சிரமங்களை தவிர்த்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கருத்து மோதல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் அன்பும் பிறக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்டவற்றிற்கு சாதகமான தீர்ப்பை எதிர்பார்க்கலாம். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரனுடன் சமாதானமாக செல்லக்கூடிய வகையில் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய சிறப்பான வேலையை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்டவை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது. எவ்வளவு பெரிய கடினமான சூழலாக இருந்தாலும் நேர்மையாகவும் ஒழுக்கத்துடனும் பொய் சொல்லாமல் சிறப்பாக செயல்படுவதால் உங்களுடைய வாக்கு வன்மை என்பது அதிகரிக்கும். நன்மதிப்பு உயர்வதோடு மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரக்கூடிய அற்புதமான தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் உறுதியாகவும் குரு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தில் ஆசானாக இருக்கக்கூடிய குரு பகவான் கல்வி அறிவு, கல்வி ஞானத்தை சிறப்பான முறையில் வழங்குகிறார். அனுபவ அறிவு கிடைப்பதால் எளிதில் பல பிரச்சனைகளுக்கு சிறப்பாக தீர்வு காண்பதோடு சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் பல பணிகளை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடி என்று சொல்லக்கூடிய விஷயங்களையும் தவிடுபடியாக்கி இனிமையான தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். காதல் வாழ்க்கை இனிமையாக அமைகிறது எப்படியோ அதுபோன்று திருமண வாழ்க்கையும் இனிமையாக மாறக்கூடிய தருணமாக அமைகிறது. அன்பை வலுவாக வெளிப்படுத்தி இந்த தருணத்தில் மிகப்பெரிய காரியங்களை கூட சிறப்பாக சாதிக்கும் ஆற்றல் உண்டு. கோபத்தையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தாமல் அன்பால் பல காரியங்களை அற்புதமாக செய்து காட்டக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் உருவாக்குகிறார். ஆன்மீக சிந்தனை உயரும். தனியார் துறை, அரசு துறை என எதுவாக இருந்தாலும் அதில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வளர்ச்சி உறுதியாக கிடைக்கிறது. எதிரியை கூட கண்ணியமாக நடத்தும் ஆற்றல் அதிகரிப்பு திடீர் என பல அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டாகும். நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு உயர்வை சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் உறுதியாகவே வியாழக்கிழமை மதியம் 2 மணிக்குள் யாராவது ஒருவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் உதவி செய்யுங்கள். மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி தரமான சம்பவமாக அமையக்கூடிய முதன்மையான யோகத்தை உருவாக்கும்.